நடிகர் மணிகண்டன் அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சா ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்களை பல நடிகர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்திய உதாரணமாக நம்ம ஜெய்பீம் மணிகண்டனை பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மணிகண்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே விஜய் டிவியோட ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு பாராட்டை வாங்கியவர். அதுக்கப்புறம் தீவிரமான சினிமா ஆசையால் ஒரு பக்கம் உதவி இயக்குனர், இன்னொரு பக்கம் டப்பிங் ஆர்டிஸ்ட், இப்படி பல தளங்களில் பணியாற்றியவர் ஒரு கட்டத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அப்படியே அவர் நடித்த பல படங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பேரை வாங்கி கொடுத்திருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் தான் கிடைச்சிது. உதாரணத்துக்கு அவர் நடித்த படங்கள்லாம் வில்லா, இந்தியா பாகிஸ்தான், இன்று நேற்று நாளை, காதலும் கடந்து போகும். இதில் பார்த்தீங்கன்னா காதலும் கடந்து போகும் தான் அவருக்கு மிகப்பெரிய பிரேக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 8 தோட்டக்கள், விக்ரம் வேதா, ஆக்சுவலி அந்த படத்துக்குள்ள டயலாக்லையும் அவர் பங்காற்றிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மகனா காலாங்கிற படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த சில்லு கருப்பட்டி, பாவக்கதைகள், 7 இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஆனாலும் கூட கடைக்கோடி ரசிகனுக்கும் அவரை கொண்டு சேர்த்த ஒரு படம் ஜெய்பீம், சூர்யா நடித்த படம். இந்த படத்தில் ராஜா கண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் மனுஷன் நிஜமாவே உயர கொடுத்து நடிச்சிருந்தார், வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த படத்தின் மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் மணிகண்டன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் உண்டாச்சு. அவர் ஹீரோவை நடித்தா பார்க்குறதுக்கு கூட்டம் வருது அப்படிங்கிறது உறுதியாச்சு. அவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் படமும் ஒரு நல்ல வரவேற்பட்டுருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய குட் நைட் அப்படிங்கிற படம் போன வருஷம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. இப்போது அந்த படத்தை தொடர்ந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன லவ்வர் படமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய், குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் பிடிச்சு போய் ரொம்பவே அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஜெய்பீம், குட் நைட், லவ்வர் இந்த 3 படங்களோட தொடர் வெற்றி மூலம் ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு நம்ம மணிகண்டன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மணிகண்டனுக்கு இனிவரும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அவருக்கு மிகச்சிறந்த கதாபாத்திரங்களையும் மிகச்சிறந்த வெற்றியாகவும் அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.